அன்பு உறவுகளுக்கு வணக்கம். என்றும் உங்களில் ஒருவன் சத்தியவேல் மாரியப்பன். விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை நான் பதிவிடுகிறேன். மாற்றத்தை 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 விரும்பியவர்களே, மாற்றம் என்பது என்ன? மாற்றம் என்பது என்ன? கோயில்களில் பிச்சைக்காரர்கள் இல்லாத கோயிலை உருவாக்குவதற்கு பேர் மாற்றம். அதே கோயிலில் பூசாரிகள் லஞ்சம் வாங்காமல் தடுப்பதற்கு பெயர் மாற்றம். பொதிகை டிவியின் டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்டை அதிகமாக்குவதற்கு பெயர் மாற்றம். அரசாங்க பள்ளிகளில் அதிக மாணவர்களை சேர்க்க வைத்து படிக்க வைப்பதற்கு பெயர் மாற்றம். அரசாங்க மருத்துவமனைகளில் உயிரிழப்பு குறைப்பதற்கு பெயர் மாற்றம். அதே அரசாங்க மருத்துவமனைகளில் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு பெயர் மாற்றம். டாஸ்மாக் கடைகளில் 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்காமல் தடுப்பதற்கு பெயர் மாற்றம். அரசாங்க பேருந்துகளில் செல்லும் பொழுது மழை பெய்தால் உள்ளே தண்ணி வருகிறது, மழைநீர், அதை தடுப்பதற்கு பெயர் மாற்றம். படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு பெயர் மாற்றம். இது மாதிரி சொன்னால் சத்திவேல் 1000 சொல்லுவான். எந்த ஒரு வார்த்தையை பேசும் பொழுதும் தமிழகத்தில் சத்திவேல் ஒருவன் இருக்கிறான் என்று நினைத்து பேச வேண்டும். நீங்கள் நல்லவர்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் உங்களுக்கு பின்னாடி வருபவர்கள் ஊழல் செய்தவர்களை நீங்கள் வைத்து கொண்டு எப்படி நீங்கள் மாற்றத்தை கொடுக்க முடியும்? மாற்றத்தை விரும்பித்தான் உங்களுக்கு நான் வாக்களித்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியே, அடுத்த நிமிஷமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்படும். ஆனால் முடியவில்லையே. அப்படி நடந்திருந்தால் அதற்கு பெயர் மாற்றம். கரெக்டுங்களா? சினிமாவில் ஒரு நபர் 10 பேரை அடிக்கலாம், அது நிஜத்தில் ஆகாது. அதுதான் உண்மை. இது மாதிரி சொன்னால் 1000 சொல்லலாம். இந்த கருத்தை நான் எதற்கு பதிவிடுகிறேன் என்றால், விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை நான் பதிவிடுகிறேன். பிடித்திருந்தால் பிறருக்கு பகிருங்கள். நன்றி.